ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் யூரின் ஹோல்ட் பண்ணுறதே வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சில பேரும், அதே மாதிரி ஏஜ் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து யூரின் அடிக்கடி போகிறது அதுவும் ஒரு ப்ராப்ளம்ஸாக போயிட்டு இருக்குல்ல டாக்டர்? அது அர்ஜென்சி இருக்கிறதோ போகிறதுக்குள்ள கசிவு, அதாவது அர்ஜென்சி யூரினரி இன்கான்டினன்ஸ், இது ஒரு ப்ராப்ளம். இந்த 4 லிட்டர் குடிக்கிறாங்கல்ல, இவங்கள நான் கேட்டிருக்கேன், ஏமா குடிச்சேன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க தண்ணி குடி. ஸோ நம்ம ஊரில் வந்து வைத்தியமே டாக்டர்ஸ் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அவங்க கேட்டுக்கிறாங்க. வெறும் தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து ஒரு வைத்தியம் கிடையாது. ஸோ அந்த வெட் அண்டர் கார்மெண்ட்ஸோடு அவங்க இருக்கும்போது என்ன ஆயிடுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அந்த ஈரத்தன்மையினால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. பிளட் இன் யூரின் தோணிச்சுனாலே தண்ணி குடிச்சு பார்த்தேன், 4 நாள் பார்த்தேன்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு வார்னிங் சிக்னல். யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். அப்ஸ்ட்ரீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் யூரோலஜிஸ்ட், இது ரெண்டுத்துலையுமே தனித்தனியாக மாஸ்டர்ஸ் வாங்கின டாக்டர்ஸ் இருப்பாங்க. பட் ரெண்டுத்துலையுமே சேர்த்து மாஸ்டர்ஸ் வாங்கின சில டாக்டர்ஸில் ஒருத்தவங்க கூட இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ வி வெல்கம் யூ ஸ்ரீகலா பிரசாத் டாக்டர். தேங்க்யூ. ஸோ விமன்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்லையும் சரி ரூரல் ஏரியாஸ்லையும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி யூரினரி ட்ராக்ட். ஸோ டாக்டர், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல கொஷின்மா. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட இதனால் வருவாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருவாங்க. ஏன் அதிகமாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுடைய உடல் அமைப்பு அனாட்டமின்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த சிறுநீர் தாரை, பிறப்புறுப்பு, மலக்குடல், அதனுடைய வெளியேற்றம் இருக்கிற அந்த ஏனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே பக்கத்தில் இருக்கும். நம்ம அந்த மலம் கழிக்கிற அந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே கோடானு கோடி ஈக்குவலை இருக்கும். அதுலேருந்து அந்த யூரினரி பாதை வந்து ரொம்ப கிட்டக்க. வேற ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த யூரின் போகிற துவாரமும் அந்த மலக்குடலோட துவாரமும் நிறைய கேப் இருக்கும். ஸோ இதனால சட்டுன்னு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அவங்களுடைய அனாட்டமியே விமென் ஆர் மோர் ப்ரோன் டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அவங்க உடம்புலேயே அந்த ஈக்குவலை நிறைய இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த உடல் உறவு ஏற்படுறதுலேயும் வரலாம். டெலிவரி சின்னது, யூரித்ராவோட லெங்க்த்தே வந்து விமெனுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்டவுட், மொத்தமே 3 to 4 சென்டிமீட்டர். ஸோ அனட்டாமிக்கலி பெண்கள் வந்து மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அடுத்தது வந்து அவங்களுடைய உடல் உறவு கொள்றதும் குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே அவங்களுடைய பார்ட் ஆஃப் தேர் லைஃப். ஸோ இதனாலலாம் தான் அவங்களுக்கு தே கெட் மோர் ஃப்ரீக்வெண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். லைக் டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்டர்கோர்ஸ்னாலேயே அதிகமாக வருது. ஸோ மென் அந்த இன்டர்கோர்ஸ் அந்த ப்ராசஸ்னால ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருதா? ஸோ நார்மலாக நான் வந்து இன்டர்கோர்ஸை வந்து ஃபஸ்ட் ரீசனாக சொல்லவே மாட்டேன். இட் இஸ் நாட் வெரி காமன். எப்போ காமனாக வரும்னா ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முதல் முறையாக அவங்க தாம்பத்தியம் ஆரம்பிக்கும்போது அந்த ஏற்படுற சில மாற்றங்களில் வருது. பட் அது ஈஸிலி ட்ரீட்டபிள். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, பட் காமனாக. ஸோ ஒரு நியூலி மேரிட் வராங்க, வரும்போதே என்ன சொல்லுவாங்க, இப்போ அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா என்ன, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், வலிக்கும், ஒரு மாதிரி அடிக்கடி போகணும் போல இருக்கும், சொட்டு மூத்துற மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நியூலி மேரிட் ஒரு புது மஞ்சக்கயிறோட வராங்கன்னு போதே நம்மளுக்கு அவங்கள பார்க்கும்போதே இது ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ். ஸோ அதனால் உடல் உறவுனால வரும், எஸ் வரும். ஆனால் அதனால உடல் உறவை நிறுத்துங்கன்னு சொல்வீங்களா? இல்லை. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம். ஸோ எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. செகண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார் மேலே டவுட் வரணுமான்னு கேட்பாங்க. இல்லை, அது டவுட் எல்லாம் பட வேண்டாம். பட் சில சின்ன விஷயங்கள் செய்ய சொல்கிறோம். உடல் உறவு இருப்பதற்கு முன்னாடியும் உடல் உறவு இருந்த பிறகும் ஜஸ்ட் யூரின் போய் தண்ணி விட்டு வாஷ் பண்ண சொல்கிறோம். அந்த இடத்துல எந்த கெமிக்கலோ கிருமி நாசினியோ எதுவுமே போட வேண்டாம். ஆர்டினரி வாட்டர் போய் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நியூலி மேரிட் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் எனக்கு வந்து குழந்தை நிற்கணும், நீங்கள் என்னென்னா உடனே போய் வாஷ் பண்ணுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. நமக்கு வந்து அந்த உடல் உறவு செஞ்ச வெரி ஃபியூ மினிட்ஸில் அந்த அணுக்கள் வந்து உள்ளே போயிடும். ஆக்சுவலாக அந்த வெஜைனான்றது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து உள்ளே வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து அதில் ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் அந்த விந்து அணுக்களே உள்ளே போகும். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பர்ம்ஸ் வெளியே தான் வந்துடும். ஸோ ஈவன் நம்மளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சா கூட உடல் உறவு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உறவு இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா போய் வாஷ், நார்மல் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டாலே போகிறோம் அவங்களுக்கு.
லைக் வந்து இப்போ நீங்க வாஷ் பத்தி சொல்றீங்க, லைக் பிரைவேட் ஏரியாஸ்ல வாஷ் இருக்கணும்னு. அந்த ஜெனைட்டல் ஏரியாஸ்ல வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்றாங்களே டாக்டர், லைக் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா அதெல்லாம் தவறானதுமா. நம்மளுக்கு வந்து அதாவது காட் டிசைன்டு வெஜைனா வந்து அதுவே தன்னைத்தானே நல்லா க்ளீன் பண்ணிக்கும். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நம்ம அந்த வெஜைனாவ வந்து நம்ம க்ளீன் பண்ணவே வேண்டியது அவசியம் இல்ல. அதே மாரி அதனோட பிஹெச்சும் எப்படின்னா, கிருமிகள் வராத மாரி தான் டிசைன்டு. ஸோ நம்ம அதில போய் ஒரு கிருமி நாசினியோ, ஃப்ரேக்ரன்ஸோ அதுலலாம் தான் இவங்க அலர்ஜியில வராங்க நெறைய பேர். ஸோ எதுவுமே போட வேண்டாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டி குளிச்சீங்கனாலே போரும். குளிக்கும்போது சில பேர் நான் சோப்பே போடலன்னு கூட சொல்ல வேண்டாம். கொஞ்சம் நம்மளுக்கு அது ஒரு சுத்தம் மெயின்டெயின் பண்றதுக்காக நார்மல் சோப்பு போரும். நீங்க ஒரு கிருமி நாசினி சோப்பெல்லாம் வேண்டாம். நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா போரும். முக்கியமா நான் பார்க்குறது என்னன்னா, இப்போ விமென் ஆல் ஆஃப் தெம் ஆர் வொர்க்கிங் லாங் ஹவர்ஸ். ஸோ இப்போ பாத்ரூம் போகாம இருப்பாங்க. நெறைய பேர் இருக்காங்க. நான் வீட்ட விட்டு கிளம்புனதுலேருந்து, வீட்டுக்கு போயிட்டு தான் யூரின் போவேன்னு. ஏன்? அந்த டாய்லெட் அழுக்கா இருக்கும், நாத்தம் அடிக்கும். ஸோ அதனால போமாட்டாங்க. அப்போ எப்படி அத மேனேஜ் பண்ணுவாங்க? தண்ணி குடிக்காம இருப்பாங்க. ஸோ யூரின் கான்சன்ட்ரேட் ஆகும். சப்போஸ் பாக்டீரியா இருந்ததுன்னா அதில் மல்டிப்ளை ஆகும். அதே மாரி யூரினரி பிளாடரும் அது எப்படி டிசைன்டுன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை யூரின் போகிற மாதிரி தான் டிசைன்டு அது. ஸோ நம்ம அது அது ஃபில் பண்ணிக்கலாமா? ஒரு 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ்க்கெல்லாம் போகாமல் இருக்கலாம்னா இருக்கலாம். பட் பிளாடர் வந்து ஓவர் டிஸ்டன்ட் ஆகும். அது வந்து டேமேஜ் பண்ணுமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும் பிளாடர் மசில் எல்லாம். ஸோ ஒரு நியாயமாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி யூரின் போகிறதுக்கு பழக சொல்லுவோம். நான் அங்கே பாத்ரூம் போனேன் அதனால இன்ஃபெக்ஷன் வந்துடுதுன்றது கிடையாது. நம்ம யூரின் நம்ம உடம்புலேருந்து போகிறோம், டாய்லெட்லேருந்து மேலே ஏறி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. என்ன அந்த டாய்லெட் சீட்டெல்லாம் அழுக்காக இருந்ததுன்னா அதில் நம்ம உட்காராமல் பார்த்துக்கணும். வேணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டக்ஸை லிஃப்ட் பண்ணிட்டு கூட போகலாம். அது பெட்டர் ராதர் தேன் போகாமல் இருக்கிறத விட நம்ம போயிடுறது நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல, நான் என்ன சொல்கிறேன், அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி மேனேஜ்மெண்ட் எடுக்கவோ இல்லை நீங்கள் யாராவது வச்சு அந்த டாய்லெட்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸ்கூல்ஸ்லேயும் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வந்து விதவிதமான கட்டுரை கவிதை அதில் எழுதி இந்த புக்கு எழுதி அந்த புக்கை பாஸ் பண்ணுறதை விட உங்கள் ஸ்கூலில் இருக்க டாய்லெட்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. லைக் டாக்டர், இப்போ வந்து நீங்க இவ்வளோ சொல்றீங்க, இது வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா புரியும். லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குன்றத வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே டைம் எடுக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இது எப்படி அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க சொல்ல முடியும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்லணும்னா முதல்ல அம்மாக்கு தெரியணும்ல. அம்மாக்கே தெரியாத போது அந்த எப்படி அவங்களால சால்வ் பண்ண முடியும் அதெல்லாம்? அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரம்மசூத்திரமே கிடையாது. நம்ம வந்து அவங்கள ஈஸியாக ட்ரெயின் பண்ணணும். அதை விட முக்கியமாக நான் பேரண்ட்ஸ் பண்ண வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, காலையில் குழந்தைங்கள வந்து இப்போது 7:30க்கு வண்டி வருதுன்னா 6:55க்கு எழுப்பக்கூடாது. 6:55க்கு எழுப்புனா ஏதோ ஒரு பாலை கலத்தி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை மோஷன் கூட போகாமல் போகும். திரும்பி வர்றதுக்குள்ளே அது ஹார்டாயிடும். அப்போ திருப்பி மலச்சிக்கல் மற்ற எல்லா ப்ராப்ளமும் அதுக்கு வரும். பாத்ரூம் அங்கேயும் போகாது. ஸ்கூலில் ஒன்றுக்கே போகாதது எங்கே போய் டாய்லெட் போக போகுது? எதுவும் சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. ஸோ நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்ப பழக்கணும். நம்ம ஊரில் எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிச்சவங்க தானே. இப்போ தானே அந்த டைம் இதெல்லாம் மாறி வருது. ஸோ நம்ம முன்னாடி மாதிரி பழகி காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகும்போதே எந்திரிச்ச உடனே டாய்லெட் போய்டுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி கூட ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியாவது மோஷன் போயிட்டு போகிறதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. அதே மாதிரி ஸ்கூலில் ஆனால் நான் சில ஸ்கூல்ஸில் பார்க்குறேன், ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பேக்டு ஃபுட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து இந்த கட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும், அப்படி ஸ்வீட் கொடுக்கணுன்னா வேர்க்கடலை பர்ஃபி அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் தே ஆர் என்கரேஜிங் அந்த கட் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்து விட்றேன். ஸோ நம்ம ஓவராலாக உணவில் பழக்கணும். எப்படி யூரின் போகிறது, அந்த யூரின் போகிற இடத்த நம்ம கிருமி நாசினியெல்லாம் வேண்டாம், தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும். அடுத்தது இப்போ தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலோ இல்லை தண்ணி போடாமல் இருந்து அந்த யூரினாலோ அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் வெட் ஆகிடுது. அந்த வெட் அண்டர் கார்மெண்ட்ஸோடு அவங்க இருக்கும்போது என்ன ஆகிடுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அந்த ஈரத்தன்மையினால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது.
அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ஆகி அதில் அவங்க அரிப்பு அதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாகிடுது. இந்த யூரினரி அந்த பிறப்புறுப்பில் இது இருக்குது பார்த்தீங்களா, அரிப்பு, அதையே அவங்க வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நினச்சிக்கிறாங்க. ஸோ வர்ற யூரினரி இன்ஃபெக்ஷன் வராங்கல்ல, அது எல்லாமே யூரினரி இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ அதை நம்ம என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும். லைக் யூடிஐ வந்து நிறைய இருக்கு. லைக் பிசிஓடி, பிசிஓஎஸ் அதெல்லாம் இருக்குல்ல டாக்டர், அதுவும் இந்த யூடிஐக்கு ஏதாவது சம்மந்தம் கொடுக்குமா டாக்டர்? அதாவது பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அது வந்து மெயினாக என்னெல்லாம் பண்ணுன்னா உடல் பருமன் அதிகமாக்கும், பீரியட் சரியாக வராது, தள்ளி தள்ளி வந்து அதுக்கப்புறம் அதிகமாகவும் போகும், உடம்புல வந்து அந்த பிம்பிள்ஸ், ஆக்னி அந்த மாதிரி ஆகும், முடி வந்து தேவையான இடத்துல கொட்டும். இப்போ இந்த மீசை இருக்க இடம், மார்பகம், வயர், இந்த இடத்துலலாம் வரும். இதெல்லாம் தான் பிசிஓஎஸ். இந்த பிசிஓஎஸை சரிப்படுத்துறதுக்கே நாங்கள் ஆப்ரேஷன்ஸோ அதிகமாக மருந்து மாத்திரைகளோ நாங்கள் சொல்கிறதில்ல. நம்பர் 1 சொல்கிறது என்னன்னு கேட்டால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்வு முறை மாற்றம். அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் ரிடக்ஷன். ஸோ அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு என்னன்னா நம்ம டயட். இப்போ டயட்டில் என்ன, பேலன்ஸ்டு டயட் வேணும். ஸோ அந்த பேலன்ஸ்டு டயட்டில் என்ன சொல்கிறோம், ரைஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட் எல்லாம் இருக்கிறத விட வெஜிடபிள் இன்டேக். அவங்க ஏற்கனவே அவங்க வந்து உடல் பருமன் அதிகமாக இருப்பாங்க, அவங்களோட உடல் பருமனை குறைக்கணும். அப்போ அவங்க ரைஸை குறைச்சிட்டு காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும். சுகர் இல்லாத வரைக்கும் ஃப்ரூட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம், இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி காய் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பழங்கள் நிறைய சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கலும் இருக்காது, இந்த யூரின் அடக்கி வச்சுக்கிறதும் இருக்காது. ஸோ ஒரு மனுஷனுக்கு நார் சத்தும் தேவை, நீர் சத்தும் தேவை. வெறுமனே தண்ணி மட்டும் நிறைய குடித்தா யூரின் மட்டும் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக பேலன்ஸ்டு டயட் எடுத்தோன்னா நம்ம பிசிஓடியும் கண்ட்ரோல் ஆகும், ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரி. அதாவது பிசிஓடினால யூடிஐ சரியாகும்னு சொல்லலை, நம்ம இப்போ வென் வி ஆர் கரெக்டிங் அவர் செல்ஸ், நல்லா டயட் எடுக்கிறோம், நல்லா, ஸோ அந்த மோஷன் ஃப்ரீயாக போகுது, யூரின் ஃப்ரீயாக போகுது, அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாமல் அவங்க நல்லா ஆவாங்க. இப்போ வந்து நம்ம யூரின் வந்து போகாமல் இருந்தவங்களே சொன்னோம். லைக் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் யூரின் ஹோல்ட் பண்ணுறதே வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சில பேரும், அதே மாதிரி ஏஜ் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து யூரின் அடிக்கடி போகிறது அதுவும் ஒரு ப்ராப்ளம்ஸாக போயிட்டுருக்குல்ல டாக்டர்? அது ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்ல கொஷின்மா இது. அதாவது யூரின் ஹோல்டு பண்ண முடியல, அது அப்படின்னா என்ன சொல்லுவோம், அர்ஜெண்ட்டாக வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து இப்போது நீ ஆங்கர் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க, பட் உனக்கு இப்போ யூரின் வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன நினைப்ப, நான் இதில் கமிட் ஆகிட்டேன், நான் இதை முடிச்சுட்டு இது ஒரு 1 hour 15 minutes எவ்வளோ அப்புறம் போய்க்கிறேன், ஐ வில் வெயிட். இப்போ இவரும் அப்படி தான், தே கேன் ஆல் வெயிட். பட் அர்ஜென்சி ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா என்னென்னா, அவங்க நினச்ச மாத்திரத்தில் இப்போ இந்த பைப்பை திறக்கிறாங்க, இல்லை மனசில் யூரின் போகணுன்னு போது பாத்ரூம் போகிறதுக்குள்ளே கடன்னு கொட்டிடும், அது பேர் தான் அர்ஜென்சி. இது வந்து இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர், அதாவது பிளாடர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அது ஒரு தனி ப்ராப்ளம். ஸோ அர்ஜென்சி இருக்கிறதோ போகிறதுக்குள்ள கசிவு, அதாவது அர்ஜென்சி யூரினரி இன்கான்டினன்ஸ், இது ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்டுக்கும் புளியார் சுழி போடுறோன்ற எப்படின்னா அந்த ரிலிஜனுக்காக சொல்ல, ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம், வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் வாக்கிங் மட்டும் இல்லை, இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ட்ரைனிங் சொல்லுவோம், அந்த பிறப்புறுப்பு அந்த கீகல்ஸ் எல்லாம் சொல்லித்தரோம் இல்லையா, அது ஒரு தனி இதுவே, அந்த யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடத்த இறுக்கி பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம். இதுலேயும் சரியாகலைன்னா தான் மாத்திரைகள் போடுவோம். இதுக்கு முன்னாடி இது அர்ஜென்சி மட்டும்தானா, வேறு எதனாலெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி யூரின் அடிக்கடி வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளமுக்கு இந்த சில லாசிக்ஸின் மாத்திரை போடுறாங்களா, என்ன பிரச்சனைன்னு ஃபுல்லாகவே கேட்டுட்டு அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி பிளாடர் டைரின்னு ஒன்று போடுவோம். அதாவது ஒரு சார்ட் மாதிரி கொடுப்போம், அதில் டைம், எவ்வளோ குடித்தாங்க, என்ன குடித்தாங்க, ஏன் அந்த என்ன குடித்தாங்கன்னா இந்த அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறாங்கல்ல, அது வந்து பிளாடர் இரிட்டன்ட், அதனால் யூரின் அதிகமாக போகும்.
ஸோ நம்ம பிளாண்டட் டயரி பார்க்கும்போதே அவங்க 8 கப்பு டீ குடிக்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். என்கிட்ட நிறைய பேர் வந்து அர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி நிறைய தடவை போகிறோம் மேடம், 20 வாட்டி போகிறேன்னுவாங்க. பட் நீங்கள் இந்த பிளாண்டட் டயரி பார்த்தீங்கன்னா 4.5 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, தண்ணி டீ காஃபியில். இவ்வளோ நம்மளுக்கு தேவையே இல்லை. ஒரு சராசரியாக 2 லிட்டர்ஸ் குடித்தா போகிறோம். பட் வெளியே சுற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 3 கூட தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு யூரின் வந்து 1.75 ml லிட்டராவது போகணும். ஸோ ஃப்ரீக்வன்சினா தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்களா, பிளாடர் இரிட்டன்ட்னா மாதிரி டீ காஃபி கோக் அந்த மாதிரி குடிக்கிறாங்களா அப்படின்றது பார்க்கணும். அடுத்தது வந்து சுகர் அளவு. நம்ம இந்தியா வந்து வி ஆர் கால் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. 450 500 எல்லாம் இருக்குது. அவங்களோட மெயின் கஷ்டம் வந்து ஒன்றுக்கு அடிக்கடி போகிறேன். ஆனால் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம இந்தியாவில். ப்ரைவேட் ப்ராக்டிஸோ கவர்மெண்ட்டோ எங்கே வேணால் பார்க்கலாம், ஆனால் பார்த்துருக்கவே மாட்டாங்க. HbA1c 13 இருக்கும். ஸோ சுகர் இருக்கா? இப்போது இந்த அர்ஜென்சிக்கு மாத்திரை வந்து ஈஸியாக மெடிக்கல் ஷாப்காரங்க கொடுத்துலாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை வைத்தியம். எதனால் இவங்களுக்கு அர்ஜென்சி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இந்த 4.5 லிட்டர் குடிக்கிறாங்கள, இவங்கள நான் கேட்டிருக்கேன், ஏமா குடித்தேன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க தண்ணி குடி. ஸோ நம்ம ஊரில் வந்து வைத்தியமே டாக்டர்ஸ் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அவங்க கேட்டுக்கிறாங்க, எதுக்குனாலும் தண்ணி அதிகமாக குடி. வெறும் தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து ஒரு வைத்தியம் கிடையாது. ஸோ அர்ஜென்சி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லைனா தான் அதுக்கு மருந்து கொடுப்போம். இந்த எக்ஸாமினேஷனில் மகளிர் நிறைய பேருக்கு அந்த ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபுல்லாக யூரினரி பிளாடர் கர்ப்பப்பை வெளியே இருக்கும். அது என்ன ஆகும், யூரினை வந்து அவங்கள எம்டி பண்ணி போக வைக்காது. ஸோ தேக்கம் இருக்கும். ஸோ அந்த யூரின் தேக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டி பிளாடர் ஸ்டோர் ஆகுறது அவங்களால முழுமையாக எம்டி பண்ண முடியாது. அதனால் யூரின் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ மெயினாக ஃப்ரீக்வன்சி ஆர் அர்ஜென்சின்னு சொல்கிறோம்ல, இது ஒரு சிம்டம், ஜுரம் மாதிரி. ஸோ ஜுரத்துக்கு பேரஸ்டமால் மாத்திரை தான். ஆனால் அது மட்டும் இல்லை, எத்தனை டைப் ஆஃப் ஃபீவர் இருக்குது அது ட்ரீட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இந்த அர்ஜென்சி ஆர் இன்க்ரீஸ் அடிக்கடி போகிறாங்கன்றாங்களா, இன்க்ரீஸ் யூரினரி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, பிளாடர் டைரி, எக்ஸாமினேஷன், இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம்லாம் தான் ஸ்கேன்லேயே வெறும் ஃபுல் பிளாடரில் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ஃபுல் பிளாடர்லேயும் பார்த்துட்டு அந்த ஒரு கமோட் மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரைஸ், அதில் உட்கார வச்சு யூரின் போக வைப்போம். இப்போ அந்த யூரோஃப்ளோமெட்ரின்னு கிடைக்கும், அதாவது ஃப்ளோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி யூரின் போகிறாங்க, என்ன ஸ்பீட், எவ்வளோ டைம் எடுக்குது, திருப்பி ஸ்கேனில் தேக்கம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கு வைத்தியம் கொடுக்கணும். லைக் டாக்டர் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வரவங்க கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் ஒரு டாக்டரை வந்து இதுக்கு கன்சல்ட் பண்ணுமா, இதுக்கெல்லாம் போய் யார்ட்டையா டாக்டரை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குற பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்? ஒன்று சொல்லுவேன், அதாவது எப்போவுமே நார்மல் ஒரு மாதிரி தோராயமாக குத்து மதிப்பாக நார்மல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். பீரியட்ஸ்னால் எவ்வளோ அப்படி ஒரு குத்து மதிப்பாக சொன்னால் முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, அந்த 3 நாட்கள். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 3, சில பேருக்கு 2, சில பேருக்கு 7 நாள்லாம் கூட இருக்கும். பட் ஆன் அன் ஆவரேஜ் 3. ஸோ நம்ம அந்த ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர்கிட்ட போகணும். நம்ம நார்மலாக இல்லையா, எல்லார மாதிரியும் இருக்கோமா, இல்லை சம்திங் இஸ் ராங், அது தெரிஞ்சால் கூட போகிறோம். இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 வாட்டி யூரின் போவோம். நைட்டில் தூங்க போகும்போது போயிடுவோம், காலையில் எந்திரிச்சோடனே வேலையாக போவோம். நடுவில் ஒரு வாட்டி போகிறது நார்மல். மேபி லிட்டில் ஏஜ் பீப்புள் 2 வாட்டி போகலாம். பட் நான் நைட்லேயே 20 வாட்டி போகிறேன், இல்லை காலையிலேருந்து நைட்டில் 20. அதான் நான் சொல்லேன், இஃப் யூ ஆர் அவே ஃப்ரம் த நார்மல், எல்லார மாதிரியும் இல்லை, நான் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னா போயிடணும். ஈவன் சில பேஷண்ட் வந்து ஒன்றும் இல்லை, அந்த அவங்க நாத்தனார் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, யூரின் போனால் மட்டும் மேடம் ரொம்ப நேரம் எடுக்கிறா. புரியுது, அவங்களும் ரொம்ப படித்தவங்க கிடையாது. ஆனால் இவங்க சொன்னாங்க, இவங்க மட்டும் போனால் ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களால அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சொல்லக்கூட முடியல. ஏன்னு கேட்டால் அந்த சிறுநீர் தாரை ரொம்ப சின்னதாக இருந்தது, அவங்களால யூரின் கூட போக முடியல.
தான் யூரின் போகிறதுக்கே சிரமப்பட்டு முக்கி முக்கி போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லலை. ஆனால் அந்த சிஸ்டர்லாம் வந்து அவ்வளோ ஒரு கன்சர்ன்டாக இருந்தால அவங்க சொல்கிறாங்க, இவங்க மட்டும் போனால் ஷீ டேக்ஸ் அ லாங் டைம். அவங்க ஒன்றும் மெஷர் பண்ணி 20 செகண்ட் நாங்கள் எல்லாரும் போனோம், இவங்க வந்து 1.2 மினிட் போகிறாங்கன்னு சொல்லு, எல்லாரை விடையும் அதிக டைம் எடுக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் லைக் எவ்ரிபடி, அட்லீஸ்ட் நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கணும்னு சொல்லலை, டேக் ஹெல்ப். கரெக்டா இல்லையா? நமக்கு நம்ம இந்தியா பூரா டாக்டர்ஸ் இருக்கும், எல்லா கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து எல்லா சேரிட்டபிள் இருக்கு. ஸோ யூ டேக் ஹெல்ப். என்ன உங்களோட இதுன்னு அசஸ் பண்ணிடலாம். லைக் டாக்டர் இப்போ இதை பற்றி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி பேசணும். லைக் வந்து அவங்க ப்ரைவேட் ஏரியாவை க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக ஹேர் ஷேவிங் க்ரீம்ஸ் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சென்டடாக வச்சுக்கணும்னு சொல்லியும் இருக்காங்க. ஸோ அதனாலே இன்ஃபெக்ஷன் வருமா டாக்டர்? அந்த காஸ்மெட்டிக்ஸில் வந்து அலர்ஜி காமனாக வருதுமா ஒன்று. ரெண்டாவது அந்த நம்ம வஜைனா வந்து நான் சொன்னேன்ல, காட் இஸ் டிசைன் தட் டு கீப் இட் க்ளீன் ஸ்டெரைல், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வேறு கெமிக்கல் போட போட அதனோட பிஹெச் தன்மை மாறும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் பயப்படுறோம். ஸோ கண்டிப்பாக யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ். நார்மல் வாட்டர், யூரின் போகும்போதும் சரி, உடல் உறவுக்கெல்லாம் நார்மல் வாட்டர். குளிக்கிறச்ச காலை சாயந்தரம் நீங்கள் 2 வேளை உடம்புக்கு ஃபுல்லாக எப்படி சோப் போட்டு குளிப்பீங்களோ அதே மாதிரி சோப் போட்டு குளிச்சா போகிறோம். வெஜைனா உள்ளெல்லாம் கை போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைக் டாக்டர் இதே மாதிரி வந்து ஒரு ஒரு கேஸ்ன்னு எடுத்துப்போமே, இப்போ வந்து யூரின் போகிறாங்க, அப்போ அவங்களுக்கு பிளட்டை பார்த்தா அவங்களோட இமேஜினேஷன் என்னவா இருக்கும்? லைக் முதல்ல எடுத்தோடனே நமக்கு தோன்றது கேன்சர். அதர் தன் திஸ் கேன்சரை தவிர்த்து வேற என்னவா இருக்கும் டாக்டர்? நீ சொன்ன பாயிண்ட் நிஜமாவே ரொம்ப நல்ல பாயிண்ட். என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னா, வாட் ஆர் த வார்னிங் சிக்னல்ஸ் ஆஃப் கேன்சர்னா, நார்மலாக வர இடத்துலேருந்து இல்லாமல் வந்துன்னா நீ கேன்சர். ஸோ இப்போ நான் என்னோட எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தாலுமே என்ன சொல்வேன், பிளட் இன் யூரின் மஸ்ட் பி தாட் ஆஃப் டியூ டு மெலிக்னன்சி அன்டில் ப்ரூவ்ட் அதர்வைஸ். கேன்சராக இருக்கான்னு மைண்டுக்குள்ளே வச்சுக்கோ. இதை தவிர வேறு என்னலாம்? நல்ல கேள்வி. காமனாக என்ன வருது? ஒரு இன்ஃபெக்ஷனோட தீவிரத்தன்மையினால் வரலாம், ஸ்டோன்ஸ்னால் வரலாம், ஏதாவது அடிபட்டிருக்கலாம். சரியா? கேன்சர் இருக்குது. அதாவது யூரோத்தீலியல் கேன்சரோடைய சிம்டமே பிளட் இன் யூரின் தான். பட் அதை விட அதிகமாக நாங்கள் எங்கே பார்க்குறோம்? இன்ஃபெக்ஷனில் பார்க்குறோம், ஸ்டோன்ஸில் பார்க்குறோம், ட்ராமாவில் பார்க்குறோம். இன்னும் ஒன்று சொல்லணும். சம்டைம்ஸ் ரேர்லி இந்த பீட்ரூட் சாப்பிட்ட நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி கலர்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ பிளட் இன் யூரின் தோணிச்சுனாலே தண்ணி குடிச்சு பார்த்தேன், 4 நாள் பார்த்தேன்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு வார்னிங் சிக்னல். நம்ம யாருமே நீங்கள் பிளட் இன் யூரின் வந்தோடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்க போகிறதில்ல, என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாத சிம்டம் வந்து பிளட் இன் யூரின். என்னன்னு பார்த்துடணும். இன்ஃபெக்ஷனாக மருந்து கொடுத்தா சரியாக இருப்போது, ஸ்டோன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு வந்து ஸ்கேனில் வந்து கல் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். பட் நான் சொல்கிற அந்த கேன்சர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இன்னும் சிடி ஸ்கேன், கான்ட்ராஸ்ட் போட்டு கூட பார்ப்போம். இதெல்லாம் எப்படின்னா அடுத்த 1 2 3 4 மாதிரி ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்த்துருவோம், ஒரு சிம்பிள் யூரின் ரொட்டீன் கல்ச்சர், தென் ஸ்கேன், அதுக்கப்புறம் தேவையான சிடி ஸ்கேன். எல்லா கல்லும் அல்ட்ராசவுண்ட்லேயே தெரிஞ்சிடும். சிடி எதுக்கு எடுக்கிறோன்னா அந்த வேறு ஏதாவது கேன்சர் ரிலேட்டட் இருக்கா, இந்த கல்லுமே எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அந்த கிட்னி எவ்வளோ தூரம் வேலை செய்யுது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டோன் யூரினில் பிளட் வந்ததுன்னா பயப்பட வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக செல்ஃப் மெடிகேட் பண்ண வேண்டாம். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இன்னைக்கு தானே வந்தது, இல்லை கொஞ்சோண்டு தானே வந்ததுன்னும் பார்க்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எங்களுக்கு யூடிஐ பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, என்னோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கு எங்கள் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டேம்மா.